இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா 10வது முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அட்டெண்டர் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 78,000 சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 72 விதமான போஸ்டிங் இருக்குது. அதில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 10th டிகிரி படித்தவங்க எல்லாத்துக்குமே வேலை இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். படிச்சிங்க எல்லாத்துக்குமே வேலை இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இன்னொரு ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அந்த சூட்டபுள் ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணிங்களாவே உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சம்பளம் 78,000 கொடுக்குறாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலில் வேலை வாய்ப்பு இன்டர்வியூ கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ உங்களுக்கு வீடியோ வரப்போகுது, என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வரப்போகுது, அதை பற்றின தகவல் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்கப்பா. சப்போர்ட் பண்ணிங்களா தான் மென்மேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரீ சர்வீஸ்லாம் கொண்டு வர முடியும். அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிளியராக தனித்தனியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்களா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது வாங்க இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக டிஎம்சி ரெக்குயர்மெண்ட்னு சொல்லுவோம். 2025 உங்களுக்கு 253 வேகன்சி வந்துக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் மெடிக்கல் போர்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மெடிக்கல் ரிலேட்டடாக இல்லை, நான் மெடிக்கல் ரிலேட்டடாக போர்ஷன் சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். கரண்ட் ஜாப் ஓப்பனிங் வந்து தான் நான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி, நியூக்ளியர் சர்ஜரி ஒரு வேகன்சி இருக்குது, மெடிக்கல் ஆன்கோலஜி ஒரு வேகன்சி இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் அது பிளாஸ்டிக் சர்ஜரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக 253 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு போஸ்ட் 2 போஸ்ட்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 72 விதமான போஸ்டிங் கொடுக்குறாங்க. இந்த 72 வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு ஹெல்ப்பர் வந்து பார்த்திங்கன்னா 31 வேகன்சியும், அட்டெண்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27 போஸ்டிங் கொடுத்துருக்கு. அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் மெடிசனில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்டி அப்படி இல்லைனா டிஎன்பி இந்த ரிலேட்டடாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் 8 இயர்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குவாலிஃபிகேஷனு டிஎம்ஏ டிஎன்பி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அட்டெண்டர் வந்து பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸ் இருக்கவங்களுக்கு எக்ஸர்வீஸ்மேன் கேட்குறாங்க. உங்களுக்கு எக்ஸர்வீஸ்மேனில் நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th படிச்சிருந்தாவே போதுமானு சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்டெண்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பில்லிங் ரெக்கார்டு ஹீப்பிங் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பேச் ஒர்க்கிங் இது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு ஹெல்ப்பர் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் அப்படி இல்லைனா அதுக்கு ரிலேட்டடாக படிச்சிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெபார்ட்ரி இன்ஜினியரிங் இது ரிலேட்டடாக படிச்சிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 இயர்ஸு, ஒவ்வொன்றுக்கும் 1 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 30, 27 இயர்ஸு இது கொடுத்துருக்காங்க. அட்டெண்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 இயர்ஸும், ட்ரேட் ஹெல்ப்பர் வந்து பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நான் தெளிவாக தனித்தனியாக கொடுத்துருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சமையல்காரங்களும் உங்களுக்கு 19,900 கொடுக்குறாங்க. அட்டெண்டர் வந்து பார்த்திங்கன்னா 18,000, ட்ரேடு ஹெல்ப்பருக்கும் 18,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் 30,400 கொடுக்குறாங்க. இது செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமு அப்படி இல்லைனா ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு SC ST இந்த கேட்டகரிக்கெலாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதர் கேட்டகரிக்கு 300 அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க.
பழனி முருகன் கோயிலில் ஒரு அப்டேட்னு சொல்லியிருந்தோம் இன்டர்வியூ கொஸ்டின். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பழனிமலையின் புராண கதையை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் தெரியலனா இதுக்கான ஆன்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை 21/3/2025 மதியம் 12:15 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வரப்போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜாப் சரியாக கண்டக்ட் பண்ணுறேன் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 100 மதிப்பெண் எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாம் பார்க்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 100 எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வியூவில் இப்போ வச்சா கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடுவாங்க. அவங்க எந்த மாதிரி பதில் கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்குறக்கூடிய பதில் வந்து பாருங்கள். இந்த மாதிரிலாம் பதில் கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் கன்ஃபார்ம்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை 21/3/2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதியம் 12:15 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஷோ ஆகும் போது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். எல்லா வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருப்போம். மறக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா மறக்காத இருக்குன்னு சொல்லி அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலில் இன்டர்வியூ கொஸ்டின் அப்டேட்னு சொல்லியிருக்கான் நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கான கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா பழனிமலையின் புராண கதையை பற்றி சொல்லணும்னு கேட்டிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் ஆன்சர் சொல்கிறீங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட்டு எல்லாமே ஷோ ஆகணும்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்கள். தப்பாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா திருத்திக்கலாம் நண்பா. ஆன்சரே சொல்லலைனா தான் தப்பு. ஆன்சர் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பழனி முருகன் கோயிலில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வியூ கொஸ்டின்லாம் பாருங்கள். கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். டிஎம்சி இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கேட்கும் கொடுத்துருங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு 22/2/2025 23/2025 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 23/3/2025 லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணாதீங்க. சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்னாடியே அப்ளை பண்ணுங்கள். எல்லா லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.